இன்னைக்கு என்னம்மா ஸ்நாக்ஸ் பண்ணுவோம்? பாசிப்பருப்பு அல்வா பண்ணுவோமா? சரிம்மா. அல்வாக்கு முதல்ல கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டு பாருங்க மக்களே, தடை ஃபுல்லாக இருக்கு. நெய் சூடானோடனே முந்திரி போட்டுக்கிற வேண்டியதான். நல்லா தடை ஃபுல்லாக இருக்கு. முந்திரியை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துட்டு முந்திரி கொஞ்சம் கலர் மாறணும். முந்திரி கலர் மாறினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். முந்திரியை பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்துட்டு அதே நெய்யில் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்க்கணும். கோதுமை மாவு கொஞ்சம் கிளறவும் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்க்கணும். சூப்பராக இருக்கு மக்களே, நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிளறணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. பாருங்க நல்லா ஃபுல்லாக வாசனை நல்லா வருதா மக்களே? வாசனையே மூக்க தொலைக்குது மக்களே, அந்த மாதிரி வருது. நீங்களும் ஃபுல் வீடியோ பார்த்து பாருங்க மக்களே. நல்லா இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவு சீனி சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்துக்க வேண்டியதான் வேணுங்கிற அளவுக்கு. பக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்தா போதும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் பையன் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா பாருங்க மக்களே, நல்லா கலரணும். வாசனை, நெய் வாசனை சூப்பராக இருக்கு மக்களே. நீங்களும் ஃபுல் வீடியோ பார்த்து செய்யுங்க மக்களே. இன்னும் கொஞ்சம் கூட சோறு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம